தனியா மாட்டிக்கிட்டா. பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றது கூட வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ச்சே. ஹை தேனு. ஏய். நீங்களா? பயந்தே போயிட்டேன். இங்க பாருங்க, இது வீடுல கல்யாண மண்டபம். ரொம்ப நேரமா நீ தனியா மாட்டிப்பியான்னு நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓஹோ, அப்போ நோட்டை விட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஆமா, காலையில இருந்து எல்லாரும் உன்னை சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கூட உன்கிட்ட தனியா பேச முடியல. கிட்ட வராதீங்க. ஏய், அதுக்கு இப்ப தனியா மாட்டிக்கிட்டல. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? தள்ளி ஏய், போங்க. இந்த புடவையில புதுசா செஞ்சு வச்ச சில மாதிரியே இருக்கு. உங்க பேச்சே சரியில்லை. நீங்க போங்க. ஏய், நிஜமா தேனு? வந்தவங்க எல்லாரும் நீதான் கல்யாணம் பொண்ணு நினைச்சிருப்பாங்க. நினைப்பாங்க. எனக்கு வேலை இருக்கு. விடுங்க. ஏய் தேனு, இரு போலாம். எங்க போற? விடுங்க. தேனு போறாங்க. வரட்டும். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். இரு தேனு, போலாம். நான் கேளுங்க. ஏய், விடுங்க. இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். இங்க போங்க. கல்யாணம் ஆதிக்கும் மீனாட்சிக்குங்க. ஏய், நீங்க என்னமோ புது மாப்பிள்ளை மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நானும் புது மாப்பிள்ளை தானே. ஓஹோ, நீங்க புது மாப்பிள்ளை தான். விடுங்க. சரி, விட்டுறேன். ஆனா சும்மாலாம் விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகணும். என்ன கொடுக்கணும்? பெருசா ஒண்ணும் இல்ல. மொத்தம் கொடு. அதெல்லாம் முடியாது. போங்க. விட முடியாது. ஐயோ, என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அதான் சொன்னல. சரி, கொடுக்கிறேன். விடுங்க. நிஜமா? விடுங்க. கொடு. கொடு கொடு. கொடுப்பாங்க. ஏய், தேனு. ஏய். ஏய். தேனு. பாத்தீங்க? அப்பத்தாவோட பேர் சொன்னா மட்டும் உண்மையாவே விட்டுருவானா? அப்பத்தா. என்னடா டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பத்தா. அது ஒண்ணு இல்ல அப்பத்தா. அப்பத்தா. எடியே, அவன் தான் கூறு கட்டத்தனமா இருக்கான்னா உனக்கு புத்தி இல்லையா? இல்ல பாட்டி, நான் சொன்னேன். இவருதான் எல்லாம் அமுக்கு நிமா இருந்துகிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க.